வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 1இல் 29 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமை உடையதா என ஆராய்க. ஒருங்கமை உடையதாயின் அவற்றை தீர்க்க. இங்கே 4 சமன்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு இருக்குது. இது ஒருங்கமை உடையதா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருங்கமைவாக இருந்துச்சுன்னா அவற்றை நம்ம தீர்க்கணும். சரி, ஒருங்கமைவு அப்படின்னா என்ன பாருங்கள். இந்த 3 கண்டிஷனை பாருங்கள். ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ பை பி, அதாவது ஏன்ற அணியின் தரமும் ஏ பை பி விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமமாக இருக்கணும். எதுக்கு? என்னது மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கணும். சமமாக இருந்துச்சுன்னா தொகுப்பு ஒருங்கமையுடையது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். இங்கே பாருங்க, ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை பியும், அதாவது ஏன்ற அணியின் தரமும் ஏ பை பின்ற அணியின் தரமும் சமமாக இருந்து மதிப்பிட வேண்டிய மாறிகள் எண்ணிக்கைக்கு குறைவாக இருந்தாலும் சமன்பாடு எப்படி இருக்கும்? சமன்பாடு தொகுப்பு ஒருங்கமை உடையது, ஆனால் எண்ணற்ற தீர்வை பெற்றிருக்கும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை பியும், அதாவது ஏன்ற அணியும் விரிவுபடுத்தப்பட்ட அணி, இந்த 2 அணியோட தரமும் சமமாக இல்லைன்னா அதற்கு தீர்வு இருக்காது. சரியா? இதை பயன்படுத்தி தான் நம்ம இதை செக் பண்ண போகிறோம். செக் பண்ணலாமா? முதல்ல பாருங்க, மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை. இதில் என்ன இருக்குது பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. அப்போ 3. இப்படி அணி வடிவம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதிலிருந்து நம்ம ஏவை எடுத்து எழுதலாமா? பாருங்க, ஏன்றது என்ன? எக்ஸ் ஒய் இசட்டோட கெழுக்கள். எக்ஸோட கெழு 1, ஒய்யோட கெழு 2, இசட்டோட கெழு அங்கே எதுவுமேலாம் 1 இருக்குது, -1. அதுக்கு இதில் எக்ஸ் ஒய் இசட்டோட கெழு, எக்ஸோட கெழு 3, ஒய்யோட கெழு -1, இசட்டோட கெழு 2. இங்கே எக்ஸ் ஒய் இசட்டோட கெழு, எக்ஸோட கெழு 1, ஒய்யோட கெழு -2, இசட்டோட கெழு 3. இதில் எக்ஸ் ஒய் இசட்டோட கெழு, எக்ஸோட கெழு 1, ஒய்யோட கெழு -1, இசட்டோட கெழு 1. இது என்ன அணி? ஏன்ற அணி. அதுக்கு அடுத்த எக்ஸுன்ற அணி என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய மாறிகள் எக்ஸு, ஒய்யு, இசட்டு. அதுக்கு அடுத்தது பீன்ற அணி, இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் 3 எழுதிட்டோம், 1 எழுதிட்டோம், 3 எழுதிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே +1 இருக்குது. இந்த நம்பர் வலது பக்கம் இருக்கணும். அப்போ வலது ஒன்றுனா -1 மாறிடும். இந்த இடத்துல -1. இதான் என்னது? பீன்ற அணி. இப்போ நமக்கு விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பை பி வேணும். ஏ பை பி, இந்த ஏ பை பியை நம்ம சேர்த்து எழுத போகிறோம். எழுதலாமா? பாருங்கள், ஏன்றது 1 2 -1, 3 -1 2, 1 -2 3, 1 -2 என்ன வரும்? 3. அதுக்கு அடுத்தது 1 -1 1. அதே மாதிரி இங்கே வாங்க, 3 1 3, 3 1 3, கடைசியில் இந்த -1. சரி, அந்த இது 3. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரதான மூலை விட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம 0வாக மாற்றணும். அப்போ பிரதான மூலை விட்டத்திற்கு கீழே இருக்கிறது, இருங்க நான் பென்சில் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பிரதான மூலை விட்டத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த முதல் நிறையில் முதல் உறுப்பு, 2வது நிறையில் 2வது உறுப்பு, 3வது நிறையில் 3வது உறுப்பு. அதுக்கடுத்து பாருங்க, இங்கே இருக்கா இந்த இடம், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம 0வாக மாற்றணும். அப்போ இந்த 3 1 1 -2 -1 1, இந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம 0வாக மாற்றணும். மாற்றலாமா? இப்போ பாருங்கள், அதுக்கு தான் சில ஸ்டெப்ஸு. முதல் இது பாருங்கள், என்ன செய்யலாம்? சிமிலர். நமக்கு முதல் இது எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படியே வந்துடட்டும். 1 2 -1 3. சரியா? அதுக்கு அடுத்தது 2வது, இந்த இடத்த நம்ம 0வாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் பாருங்கள்? R2 நமக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னா, R2 -3 R1. ஏன் அப்படின்னா, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 வரணும். அப்போ என்ன செய்ய போகிறோம்? இதை 3 கொண்டு பெருக்கி மைனஸ் பண்ண போகிறோம். இந்த R2 அப்படியே எழுதுங்க, 3 -1 2 1. இதை என்ன செய்யணும்? 3 கொண்டு பெருக்கி மைனஸ் பண்ணணும். அப்போ -3 கொண்டு பெருக்கினா என்ன ஆகும்? இந்த இடம் -3, -3 கொண்டு பெருக்கினா -6, -3 கொண்டு பெருக்கினா +3, -3 கொண்டு பெருக்கினா -9. கழிச்சிருங்க. 0 -7 5 -8 எடுத்து எழுதிடலாமா? என்ன வரும் பாருங்க, 0 -7 5 -8. அதுக்கடுத்து பாருங்கள், R3 நமக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னா பாருங்கள், ஈஸியாக இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா போதும். எதுலேருந்து? R3 -R1. ஏன்னா இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போ 1 -1 0.
பாருங்கள் -2 -2 -4 பாருங்கள் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ -2 மைனஸ் பண்ண ஒரு மைனஸ், அப்போ -2 -2 -4 3 மைனஸ் ஆஃப் -1 3 மைனஸ் ஆஃப் -1 அப்போ என்ன வரும் பாருங்கள் 3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ 4ன்னு வந்துடும். இந்த இடத்துல +4. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் 3 -3 இந்த இடம் 0வாக மாறிடும். அதுக்கடுத்து பாருங்கள் R4 எப்படி கிடைக்க போகுதுன்னா R4 -R1 R4லேருந்து R1 அப்படியே நம்ம மைனஸ் பண்ணலாம். பாருங்கள் 1 -1 0. அதுக்கடுத்து பாருங்கள் -1 -2 மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒரு மைனஸ் வரும். அப்போ -1 -2 என்ன ஆயிரும் -3. 1 மைனஸ் ஆஃப் -1 1 மைனஸ் ஆஃப் -1 இது நம்ம கழிக்கும் போது வர மைனஸ். அப்போ என்ன பாருங்கள் 1 மைனஸ் மைனஸ் இருக்குன்னா +1 அப்போ கூட்டினோம்னா 2. அப்போ இந்த இடத்துல 2. இப்போ பாருங்கள் -1 -3 என்ன வரும் -4ன்னு வந்துடும். இந்த இடத்துல -4. சரியா? இப்போது அடுத்து பாருங்கள் என்ன செய்யலாம் பாருங்கள். சிமிலர் நமக்கு இந்த முதல் இது எந்த மாற்றமும் இல்லை 1 2 -1 இந்த இடத்துல 3 அப்படியே வந்துடும். ரெண்டாவது நிறை என்ன செஞ்சிடலாம் பாருங்கள் எல்லாமே மைனஸில் இருக்கா ப்ளஸில் மாற்றிக்கலாமா? சரி தான் அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். -7 5 -8. மூணாவது பாருங்கள் மைனஸை கொண்டு போய் 4ன் மடங்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மைனஸும் இருக்குது. ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா R3 எப்படி கிடைக்க போகுதுன்னா R3 by -4 -4 கொண்டு வகுக்க போகிறோம். ஏன்னா முதல் இது மைனஸில் இருக்குது. அப்போ 0 -4 கொண்டு வகுத்தோம்னா 0 தான். -4 கொண்டு வகுத்தோம்னா +1 4 -4 கொண்டு வகுத்தோம்னா -1 இங்கே என்ன வந்துடும் 0 வந்துடும். அதுக்கு அடுத்தது R4 நமக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னா மைனஸ் பண்ணிட வேண்டியதான். -R4 அப்போ இதை மைனஸ் கொண்டு பெருக்கிறோம் 0 மைனஸ் கொண்டு பெருக்குனா +3 மைனஸ் கொண்டு பெருக்குனா -2 மைனஸ் கொண்டு பெருக்குனா +4. சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள் சிமிலர். இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக அந்த இடத்துல நம்ம 0 மாற்றிடலாம். என்ன செய்யலாம் பாருங்கள் முதல் 2 நிறை நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. 1 2 -1 3. அடுத்து பாருங்கள் ரெண்டாவது நமக்கு எந்த மாற்றம் இல்லை 0 -7 5 -8. இப்போ பாருங்கள் R3 இந்த இடத்துல R3 நமக்கு எப்படி கிடைக்க போகுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம 0 மாற்றணும். இங்கே 1 இருக்குது, இங்கே -7 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வந்தால் ஈஸியாக இருக்கும் 7 வந்தால் ஈஸியாக இருக்கும். அப்போ இதை எதை கொண்டு பெருக்கணும் 7 கொண்டு பெருக்கணும். அப்போ R3 நமக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னா 7 R3 + R2 R3 மட்டும் 7 கொண்டு பெருக்கணும். இது பெருக்க என்ன ஆகும் பாருங்கள் 0 7 கொண்டு பெருக்குனா 7 கொண்டு பெருக்குனா -7 0. R2 அப்படியே கூட்டுங்க 0 -7 5 -8 பாருங்கள் கூட்டுங்க 0 0 என்ன வரும் -2 -8. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் பாருங்கள் 0 0 -2 -8. அடுத்தது நமக்கு R4 எப்படி கிடைக்க போகுது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம 0 மாற்றணும். இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் 3 வரணும். அப்போது R4 நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இதை 3 கொண்டு பெருக்கணும். எதை R3 என்ன செய்யணும் 3 கொண்டு பெருக்கி மைனஸ் பண்ணணும். அப்போ -3 R3. சரியா? இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். R4 அப்படியே எடுத்து எழுதுவோம். என்ன இருக்குது 0 3 -2 4. R3 -3 கொண்டு பெருக்கணும். அப்போ இது 0 இதை -3 கொண்டு பெருக்குனா -3 -1 -3 கொண்டு பெருக்குனா +3 0 எதை கொண்டு பெருக்குனா 0 மாறிடும். சுருக்கிடுங்க 0 0 3லேருந்து 2 கழிச்சா 1 4 0 கூட்டினா 4. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் பாருங்கள் 0 0 1 4. சரியா? இப்போது அடுத்த ஸ்டெப் போவோம். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு சிமிலர். இப்போ பாருங்கள் நம்ம இதை மட்டும்தான் நம்ம 0வாக பார்க்கணும். ஈஸியாக 0 ஆயிரும் பாருங்கள். முதல் இது எந்த மாற்றமும் இல்லை 1 2 -1 3. அதேமாதிரி ரெண்டாவது எந்த மாற்றமும் இல்லை 0 -7 5 -8. மூன்றாவது எந்த மாற்றமும் இல்லை 0 0 -2 -8. அதுக்கடுத்து பாருங்கள் இந்த இது R4 தான் நமக்கு மாறப்போகுது.
எப்படி மாறணும்? இந்த இடத்த நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போ இந்த இடத்த ஜீரோவாக மாற்றும் போது இங்கே 1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ R4 எப்படி கிடைக்க போகுதுன்னா 2R4 ப்ளஸ் R2 R3 சரியா? இந்த R4 2 கொண்டு பெருக்க போகிறோம். இதை 2 கொண்டு பெருக்கினா என்ன வரும் பாருங்கள், 0 0. இதை 2 கொண்டு பெருக்கினா 2, இதை 2 கொண்டு பெருக்கினா 8. R3 அப்படியே எடுத்து எழுதுங்க. R3 என்ன இருக்குது பாருங்கள், 0 0 -2 -8 -2 -0 0 கூட்டினா 0 0 0 கூட்டினா 0 2 -2 0 8 -8 0. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள், இதில் இதான் ஏன்ற அணி. இந்த ஏன்ற அணியோட தரம் என்ன பாருங்கள், ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை இருக்குது பாருங்கள். இதில் இதான் என்னது ஏன்ற அணி. இதில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை, இது எல்லாமே பூஜ்ஜியம் இருக்குது. இதில் ஒன்று 0 தவிர ஒரு நம்பர் இருக்குது, இங்கேயும் 0 தவிர நம்பர் இருக்குது, இதுலேயும் 0 தரும். அப்போ பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 3. அப்போ ஏன்ற அணியோட தரம் 3. இப்போ பாருங்கள், விரிவுபடுத்தப்பட்ட அணி இந்த முழு அணியும் பாருங்கள். இதில் இந்த கடைசி நிறை வந்து 0. அப்போது இதுலேயும் பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 3 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ பை பி பாருங்கள், இது ஏன்ற அணி, இது விரிவுபடுத்தப்பட்ட அணி. ஏன்ற அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் சமமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை. இது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்குது. ஈக்குவல் டு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை. மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்குது. மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்குது. அதனால் தொகுப்பு எப்படி இருக்குது? ஒருங்கமைவு உடையது. தொகுப்பு ஒருங்கமைவு உடையது. அதே மாதிரி ஒருங்கமை உடையது எத்தனை தீர்வு இருக்கும்? ஒரே ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேருந்து எழுதிடலாமா பாருங்கள், என்ன இருக்குது? ஒரு எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 3. இதை வந்து சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் உறுப்பில் -7y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு -8. இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ் கிடையாது, ஒய் கிடையாது, எது மட்டும் தான் இருக்குது? z மட்டும் தான் இருக்குது. அப்போ -2z ஈக்குவல் டு -8. இப்போது நம்ம இந்த பின்னோக்கி பிரதியிடல் முறையை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், இது 3வது சமன்பாடு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த 3வது சமன்பாடு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், z ஈக்குவல் டு -8 பை இந்த -2 இங்கே வந்து வகுத்தில் மாறும். மைனஸ் கேன்சல், 2 2 4 2 8. அப்போ z ஈக்குவல் டு 4. இசட்டோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இசட்டை கொண்டு போய் எதில் பிரதியிடலாம்? 2வது சமன்பாடு பிரதியிடலாமா? z ஈக்குவல் டு 4 அப்படின்னா நமக்கு 2வது சமன்பாடு எப்படி மாறப்போகுது பாருங்கள், -7y அப்படியே வந்துடும், ப்ளஸ் 5 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு என்ன இருக்குது? -8. இப்போ பாருங்கள், -7y ஈக்குவல் டு -8. 5 4 பெருனா 20, ப்ளஸ் 20 வலது கொண்டு போனால் -20. இந்த இடத்துல எழுதுகிறேன். y ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், -8 -20 -28 பை இந்த -7 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். மைனஸ் கேன்சல், 1 7 7 4 7 28. அப்போ y ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இசட்டோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கொண்டு போய் எங்கே பிரதியிட போகிறோம்? 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? இப்போ பாருங்கள், 1வது சமன்பாடு எப்படி நம்ம கிடைக்க போகுது பாருங்கள். எக்ஸு ப்ளஸ் 2 ஒய்க்கு பதிலாக 4 மைனஸ் இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸு ப்ளஸ் 2யும் 4யும் பெருக்குனா 8, 8லேருந்து 4 கழிச்சா 4 ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 3 மைனஸ் 4 -1. அப்போது தீர்வுகள் இது வந்து ஒருங்கமை உடையது நிரூபிச்சிட்டோம். தேர்ஃபோர் தீர்வுகள் என்னென்ன தீர்வுகள் இருக்குது? தீர்வுகள் x ஈக்குவல் டு -1, y ஈக்குவல் டு 4, z ஈக்குவல் டு 4. இதுதான் இந்த சமன்பாட்டு தொகுப்போட தீர்வுகள். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.